சரிங்க மாப்பிள்ள. வேலை கஷ்டங்கத்த. அதுவும் இல்லாம முதல்லனா உடம்புல நல்ல சத்து இருந்துச்சு, நல்ல ரத்தம் ஓட்டம் இருந்துச்சு. நம்ம பாட்டுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்போம் வைப்போம். இப்ப ஆடி ஓஞ்சி முடிஞ்சாச்சா, இப்பெல்லாம் உடம்பே முடிய மாட்டேங்குது. நல்ல ரத்தமே இல்ல. யாரு குடிக்க சொன்னது? குடிச்சா அப்புறம் லிட்டர் கணக்குல குடிச்சா அப்புறம் அப்படித்தான் ஆகும். அதுதானா? ஏன்பா அப்பா பாவம் இல்லையா? பிள்ளைங்கன்னு பெத்துக்கிறது எதுக்கு? வயசான காலத்துல கை வேலை வாங்கி செய்யறதுக்கு தானே. இந்த இப்ப என்னை எடுத்துக்க, அங்க கொஞ்சம் உடம்பு முடியல, கை கால் சுகம் இல்லைன்னா இந்த இங்கே கிளம்பி வந்துடுறேன். உங்க அத்தை என்னை பாக்குற வைக்கிற. வயசான காலத்துல பெத்தவங்களை பார்க்க தானே பிள்ளைங்க. இப்படி பெத்த தகப்பன் உடம்பு முடியல, வைக்க முடியல அப்படின்றாரு. கடன் நடத்த முடியலன்னு கஷ்டப்படுற. அப்படி இவ்வளோ சிரமப்பட்டு இவர் இதெல்லாம் பாக்குறாரு வைக்கிறாரு. கொஞ்சம் ஒத்தாசை பண்ணலாம் இல்லையா? சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. நல்லா நாக்க புடுங்குற மாதிரி சொல்லுங்க. எப்பா என்ன யோ வானுவா இப்ப என்ன எப்பான்றான்? கடை நடத்தி நீ ரொம்ப கஷ்டப்படுற அப்படிதானே? ஆமா. கடைக்கு கோழி வாங்கி போட்டு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. ஆமா, கோழியும் கஷ்டப்பட்டு நீ சுத்தம் பண்ணணும் வைக்கணும். ஆமா, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு நான் சொல்லட்டுமா? என்னது? நீ வந்து வேலை பார்க்க போறியா? நானும் வேலை பார்க்க வேணாம், நீயும் வேலை பார்க்க வேணாம். நானும் செய்ய மாட்டேன், நீயும் செய்ய மாட்டேன்னா அப்ப யார் செய்வா? உங்க ஆத்தாளா? அதுவும் செய்ய வேணாம். கடன் ஒண்ணு இருந்தா தானே இதுல கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். கடன் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டா சோத்துக்கு 4 வீட்டுல போய் நடுத்தருவுல நின்று பிச்சை எடுக்க வேண்டித்தான். அடே, நான் கூட நினைச்சேன்டா ஏதோ உங்க அப்பனுக்கு கை வேலை வாங்கி செய்வேன்னு பார்த்தா என்னடா கடையை எடுக்கிறதுக்கு வழி சொல்ற? ஏமாயி, இந்த ஆளை பத்தி உனக்கு நல்லா தெரியாது சரியா? ஒரு மாசம் இந்த வீட்டுல இருந்து பார்த்தேன்னு வையே, ஐயோ அம்மம்மா இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு நீயே தப்பிச்சு ஓடிடுவ. அந்த அளவு பாடா படுத்தி எடுப்பது. இந்த ஆளுக்கு காரியம் ஆகணும்னா ஐயா சாமி அதை போய் வாங்கிட்டு வரியா அப்படின்னுவது. காரியம் முடிஞ்சிருச்சுன்னு வையே, இதை எடுத்துட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? அவனுக்கு மத்தவங்களுக்கு வேலை செய்யும் போது உனக்கு வலிக்காது, வீட்டுல ஒரு வேலை செய்யறதுனா உனக்கு வலிக்குமா? அப்படி இப்படின்னுவது. சரி போனா போது, பெத்த தகப்ப தானே, பேசுனா பேசிட்டு போட்டோம். கடையில வந்து கோழி வெட்டி கொடுத்தா அதுக்கு ஏன் இப்படி வெட்டுன, ஏன் இப்படி வெட்டுன, எதுக்கு இவ்வளோத்த வேஸ்ட் பண்ணி வச்சிருக்க, ரெக்கைய ஒழுங்கா உருக்கி தெரியாதா, அப்படி இப்படின்னு நல்லா செஞ்சாலும் அதுல 1008 நோட்டம் கண்டுபிடிச்சா அப்புறம் ஏன் அந்த ஆளுகிட்ட வேலை பார்ப்பான்? சரி நான் தான் வரல, 2 பயலுகளை கை வேலைக்கு அனுப்பி விட்டேன். அந்த பயலுகளை பாடா படுத்தி எடுத்து போட்டு கொலையா கொண்டு எடுத்து விட்டது. அதனாலே அவனுங்க நீயும் வேண்டாம் உன் வேலையும் வேணான்னு விட்டா போட்டான்னு ஓடிட்டானுங்க. அவனுங்க ஓடிட்டானுங்க. நானும் எங்க அம்மாவும் ஓட முடியாம இங்கே தேங்கிட்டோம். வேலைக்கு வரவங்கள்ட்டையும் நீங்களும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணுமா இல்லையா? வயசு ஆகி போச்சுன்றீங்க, அப்ப அதுக்கு ஏத்தாப்புல இருக்கணும்ல. ஏத்த இவனை வந்து வேலை பாருடானா ஊர்ல உள்ளவன வேலைக்கு அனுப்புறான், அவனுக்கு நான் கூலி கொடுக்கணும். இவன் வந்து அந்த கூலி மிச்சம் தானே. வெளியில உள்ளவங்களுக்கு போய் வேலை பார்த்தா எனக்கு கூலி கொடுக்குறாங்க, வாங்கிட்ட வேலை பார்த்தா நீ என்ன கூலியா கொடுக்குற? ஒரு அல்லு அவசரத்துக்கு 10 ரூபா கேட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிற, அப்புறம் எவன் வாங்கிட்ட வேலை பார்ப்பான்? அப்புறம் நீ தான் பாத்துக்கணும். ஏமா இவனுக்கு 2 பேரும் பைத்தியக்கார பயலுக. 2 பேரும் ஆளுக்கு மாத்தி 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 இவனை அவன் சொல்லவும் அவனை இவன் சொல்லவும்னு இவனுங்க 2 பேத்துக்கு இதே ஒரு ரோதனை தான். இவங்க பேச்ச கேட்டன்னு வை உனக்கு மண்டையே குழம்பி போயிடும். நீ வா சோறு எடுத்து வைக்கிறேன் சாப்பிடுவேன். கட்டுன புருஷனா அவனே இவனேன்றா. நான் வாங்கிட்டு வந்த வரத்தை என்னத்த சொல்றது? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இவங்க வீட்டு பிள்ளைங்க மட்டும் நினைச்ச உடனே பெத்த வீட்டுக்கு வரலாம், ஆனா இவங்க வீட்டு மருமவ அப்படியெல்லாம் போகக்கூடாது. என்னங்கடா உங்க நியாயமா இருக்கு? வந்தா நாளை எங்க வீட்டுக்கு போனேன்னா ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வரேனா வச்சுக்கோங்க, நீங்க கஷ்டப்படுவீங்கன்ட்டு வச்சுட்டு வரேன். ஆனா எனக்குன்னு ஒரு நாறு வந்திருக்கா பாரு, வர்ற கோபத்துக்கு தேங்காயை உரிக்கிற மாதிரி அவளை உரிச்சு பொண்ணும் போலதான் இருக்கு. என்ன பண்ணி தொலைகிறது? முடியாத நிலைமையில இருக்குது. ஒன்று விட மாட்டிக்கிறாமா, எல்லாத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு போயிடுறா. இவன் புருஷன் சம்பாதிக்கிறதெல்லாம் என்னதான் பண்ணுவாங்க? ஒரு புதக்குழி ஒன்று வெட்டி அதுக்குள்ளே போட்டு சேர்த்து வைப்பாங்களோ? அதெல்லாம் என்னைக்கு தான் வெளியே வரும்னு தெரியல. வீட்டுக்குள்ள யாரும் இல்லை. பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா
லூசு கண்ணுக்குள்ள வந்து கைய விடுற. என்ன சின்ன பொண்ணு, கட்டின புருஷனை பார்த்து லூசுன்ற ஆசாசியா உன்கிட்ட பேசலான்னு வந்தா. யோ, கைய கொண்டு வந்து கண்ணுல தான் நீட்டி நீ ஆசையா பேசுவியா? ஏன் தூரத்துல நின்று ஆசையா பேச முடியாதா? சும்மா ஒரு சாலிதான். கையில அருவாமனை தான் இருக்குது, முடிஞ்சிருவோம் சோழி. அங்கிட்டு போயிரு. என்ன சின்ன பொண்ணு, உங்ககிட்ட ஆசையா பேசலாம். வீட்டுல யாருமே இல்ல, அக்கம் பக்கத்துலயும் பார்த்தேன், ஒருத்தரையும் காணான்னு. உங்ககிட்ட நல்லா ஜாலியா பேசலான்னு வந்தா இப்படி பண்ற. உன் குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் பண்றதுக்கு நான் ஜாலியா வேற பேசணுமா? ஜாலியா? சரி விடு, எதுக்கு அதை இதனை பத்தி பேசிட்டு. என்ன வீட்டுல ஒருத்தரையும் காணா, எல்லாம் எங்க போனாங்க? உளவுத்துறை வந்துச்சுல, அதான் 2 உளவுத்துறையும் சேர்ந்து ஊரையே அளக்க போயிருக்கு. அளக்க போயிருக்கா? என்னடி சொல்ற? வீட்டுல புதுசா ஒரு பொருள் வாங்கினோடனே உளவுத்துறை ஒரு மெசேஜ் விடும்ல, அதான் அங்க இருந்து அள்ளி கட்டுறதுக்கு ஒரு ஆள் வந்துச்சு. அதான் நல்லா தேடி எடுத்து நல்ல சேலையா பார்த்து எடுத்துக்கிட்டு போயிருக்கு. யாரு நீ சொல்ற? இந்த வீட்டுக்கு உளவுத்துறை யாரு? இங்க எது நடந்தாலும் போன போட்டு பிள்ளைக்கு டெலிகாஸ்ட் பண்ணுதே, அதுதான் உங்க ஆத்தா. என் மாமி யாரு? ஏன் யோ, உன் தங்கச்சி வரும்போது அங்க சண்டை போட்டுட்டு வர தெரியுது. வர்றவளுக்கு இங்க வந்து எத்தனை நாள் தங்குறோம், அதுக்கு ஏத்தப்பல துணி எடுத்துட்டு வர தெரியாது. பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன், பீரோவை திறந்து அலசி ஆராய்ஞ்சு போன வரை நீ புதுசா எனக்கு எடுத்து கொடுத்த சேலையை எடுத்துக்கிட்டு, இதுக்கு நான் பிளவுஸ் தச்சுக்கிறேன், ஊருக்கு போகும்போது இதை கட்டிக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு பிளவுஸ் தைக்க போயிட்டாளுங்க தெரியுமா? அதுக்குதான் இம்பிட்டு போவோமா? கட்டுனா கட்டிட்டு போட்டு விடு, உனக்கு நல்ல சிலையா வாங்கி தரேன். யோ, நான் இன்னைக்கு நேத்தாயா பார்த்துக்கிட்டு இருக்கேன். காலங்காலமா இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த நாள்ல இருந்து நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு பொருள் வாங்கி வைக்க முடியல, மொத்தத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு போயிடுறா. இல்லையா அவன் ஆத்தாகரி போன் போட்டு சொல்லிடுறான், இது எதை இங்க வாங்கி வச்சிருக்காங்கம்மா அப்படின்னு. உடனே அங்க இருந்து வந்து இங்க அள்ளி கட்டிக்கிட்டு போயிடுறது. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, உன் தங்கச்சிக்காரி உண்மையிலே அங்க சண்டை போட்டுட்டு தான் வாராளா, இல்ல இங்க இருக்கிற பொருள் எல்லாம் மொத்தமா கொண்டு போய் அவ வீட்டுல வைக்கணுன்றதுக்காக வராளான்னு தெரியல. அது சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான், அதெல்லாம் நீ கண்டுக்காத விடு. யோ, உன் வீட்டுல உள்ளதெல்லாம் என் வீட்டுல இருந்து எங்க அம்மா வந்து இல்லை என் கூட யாராவது பிறந்திருந்தவங்க இருந்து அவங்க வந்து எடுத்துட்டு போயிருந்தா உங்க ஆத்தா கம்முன்னு இருக்குமா? அதே மாதிரிதான் எனக்கும். எப்ப பார்த்தாலும் வந்து வந்து அள்ளி 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 எடுத்துக்கிட்டு போறது இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒரு நாள் மொத்த குடும்பத்துக்கு பாயசம் வச்சிருவேன். ஏற்கனவே நீ வைக்கிறது எல்லாமே பாயசம் தான் இருக்கு, இதுல தனியா வேற பாயசம் வைக்கணுமா? யோ, மாமியாருக்கும் மருமகனுக்கும் என்னதான் பிரச்சனை வருதுன்னே தெரிய மாட்டேங்குதம்மா. அமுதா, அமுது. என்னங்க? நான் எவ்வளவு அழகா தன்மையா அமுதா அமுது அப்படின்னு கூப்பிடுறேன், நீ என்னங்க அப்படின்னு கத்துற. கஷ்டமா இருக்கா இல்லையா? என்னம்மா, என்ன ஆச்சு? இங்க பாரியா, எனக்கு வீட்லயே இருக்கிறதுக்கு எரிச்சலா இருக்கு. வீட்டுல இருக்கதானே எரிச்சலா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. புது சேலை வாங்கி கொடுத்துருக்கல, அதை கட்டிக்கிட்டு வா, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவான், அப்படியே எல்லா எரிச்சலும் போயிடும். போங்க, எங்கேயாவது கிளம்பி போவோம். உடனே உங்க அம்மா இருந்துட்டு பொண்டாட்டியை கூட்டிட்டு இருந்த ஊர் சுத்த கிளம்பிட்டாம்பா, சம்பாதிக்கிற காசெல்லாம் இப்படியே ஊரை சுத்தியே அழிக்கிறாம்பா அப்படின்னு பேசுறதுக்கா? யாரு? அம்மா ஆடு ஓட்டிட்டு போயிருச்சு, எப்படி சாயங்காலம் தான் வரும், இப்போ ஒன்னும் வராது, நம்ம அதுக்குள்ள வந்துருவோம், கிளம்பு. ஆமா, இப்படிதான் சொல்லுவ, அதுக்கப்புறமேட்டுக்கு உங்க அம்மா வந்துரும். இப்ப வராதுமா, வந்தாலும் என்ன, என் பொண்டாட்டியை நான் வெளியே கூட்டிட்டு போறேன், நான் சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு. உனக்காக புது சேலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், அதை எங்கிட்ட கட்டிக்கிட்டு போயிட்டு வரணும்ல, போய் கிளம்புமா. அம்மா, இந்த பொண்டாட்டிங்களை சமாளிக்கிறதுக்கே நம்ம ஒரு அவதாரம் எடுக்கணும் போல இருக்கே. இந்த பழம் இது ஜூஸ் போட்டு தரவா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இவரு ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும், எது எடுத்தாலும் வேண்டாம் 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 வேண்டாம்னா அப்புறம் என்ன பண்றது சொல்லு பாப்பா? டாக்டர் நல்லா சாப்பிட்டு வச்சு இருக்க சொல்லுங்க, உடம்பு வீக்கா இருக்கு, ரத்தம் கம்மியா இருக்குன்னு இருக்காங்க. இப்படி எதுவுமே வேண்டாம் எப்படி? ஆமா, எதை சாப்பிட்டு என்ன ஆக போகுது? எதுக்கு நான் உசுரோட இருக்கணும்? அம்மா, என் புள்ள. என்னம்மா, நல்லா இருக்கியா? என்னம்மா இப்படி இருக்கிற? பார்க்கவே ஏதோ பெரிய மனுஷி கணக்கா ஒரு மாதிரி அசிங்கமா இருக்க. எம்பிட்ட அழகா வச்சிருந்த உன்னைய, என்னடி முகமெல்லாம் கருத்து போய் கிடக்குது? வேலை வெட்டி பாக்குறியாடியே? தினந்தோறும் பெரிய அக்க போரு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு 3 நேரமும் சமயக்கட்டுக்குள்ளே கடந்து பொசுங்கி போகிறேன். ஐயோ அடம்பனே, என் பிள்ளைய எப்படியெல்லாம் நான் வளர்த்தேன். என்னடி கையெல்லாம் முறன்னு இருக்குது?
நல்ல பஞ்சு போல இருந்துச்செடி உன் கையே. என்ன பண்றது, 3 நேரம் சமையல் செய்யணும், அதுவும் இல்லாம சோத்தெல்லாம் விறவடுப்புல தான் வடிக்கணும்ட்டாங்க. அதனாலயே அந்த பாத்திரத்தெல்லாம் இரும்பு நேர போட்டு தேய்ச்சி தேய்ச்சி கழுவும், கையெல்லாம் ஒரு மாதிரி முறன்னு இருக்கு. இதுக்கு தான் அப்பயே சொன்னேன், வேணாண்டியாவேன்னு சொன்னேன். கழட்டு பயல காசுக்காக ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி இப்ப பாரு, நம்ம வீட்டில் இருக்கும்போது மாடனா எம்பிட்டு துணி உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். ஊர்ல உள்ளவளுகளாம் உன்னை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு வாழ வச்சேன். இன்னைக்கு பாரு எப்படி இருக்குன்னு. என்னைய விட என்னமோ வயசான கிளவி கணக்கா இருக்கிற. இது என்னடி பொட்டு இம்புட்டு பெருசு, இவ்வளவு என்ன வயசான கிளவியா நீ? ஏன் இப்படி சேலையை சுத்தி கட்டி வச்சிருக்கிற? அப்புறம் அந்த கிழவனை கல்யாணம் பண்ணா அப்புறம் எப்படி இருக்கும்? அவன் எனக்காக மாற மாட்டான், அவனுக்காக நான் மாறணும்னு தான் அவன் பொண்டாட்டி சேலை இதெல்லாம் கொடுக்கவும் இதைத்தான் கட்டணும், இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன பண்ணி தொலைகிறது? அவன் வந்திருக்கானா? வெளியே தான் நிற்கிறான், டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். உனக்கு உண்மையாக தான் முதுகெலும்பு முறிஞ்சிருக்கா இல்லை பொய்யான்னு பார்க்கறதுக்கு. உண்மை இல்லாமல் பொய்யாமா? அவன் வந்து பார்த்தானாமா? பார்த்தாச்சா? வாங்க. என்ன கிளம்புவோமா? இப்போதானே வந்தோம், இப்போதான் ஒரு வார்த்தை பேசவே ஆரம்பித்தோம், அதுக்குள்ளேயுமா? உங்க ஆத்தா உயிரோட இருக்காளா இல்லை சீரியஸா இது இழுத்துக்கிட்டு கிடக்கான்னு பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கோம். அதான் பார்த்தாச்சு, முடிச்சாச்சு, இனி கிளம்ப வேண்டிதான். இனி என்ன பண்றது? 7.5 லட்சம் ரூபா சும்மாவா வாங்கினாங்க? எனக்கு வர ஆத்திரத்துக்கு முன்ன என்ன பண்ணுவேன்னு தெரியாது. காசு காசு காசுன்னு இவங்கிட்ட காசு வாங்கினா அந்த குண்டு பண்ணி இவனுக்கு கட்டி வச்சு காலத்துக்கு கண்ணில் படாத அளவுக்கு அவளை துரத்தி அடிக்கணும்னு நினச்சேன். கடைசியில் என் புள்ள இப்படி சிக்கி சின்ன பண்ண ஆவான்னு நினச்சேன். என்னங்க இப்பதாங்க பொண்ணு வந்திருக்கு, வந்த உடனே கூட்டிட்டு போனீங்கன்னா எப்படிங்க? பின்ன என்ன பண்ணணும்? இங்கேயே உட்காந்து விருந்து சாப்பாடு சாப்பிடணுமா? உடம்பு முடியல, அதுதான். அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவங்க உடம்பு அவங்க தான் பார்த்துக்கணும். அவளுக்கு வீட்டில் ஊறுபட்ட வேலை கிடக்குது. இந்த மதியானம் சோறு பொங்கலை ஒன்றும் பொங்கலை ஆத்தால பார்க்கணும். நான் பார்த்தாதான் சோறை திம்பேன்னு சொல்லிட்டு உக்காந்து கிடக்கிறேன். செத்துக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு தான் பாவம்னு கூட்டிக்கிட்டு வந்தேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அம்மா வேற இந்த மாதிரி உடம்பு முடியாமல் இருக்காங்க. ஆஸ்பத்திரியில் நீங்கள் தான் கேட்டீங்கல்ல, இருந்துட்டு வரேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். நீ இங்கே இருந்தீங்கன்னா அங்கே வீட்டு வேலையாம பார்க்குறது? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். தயவு செஞ்சு இந்த ஒரு நாள் மட்டும் விடுங்கங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேங்க, என் பொண்ணை நாளைக்கு காலையில நானே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுறேங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விடுங்க. உடம்பு முடியாம பக்கத்துல லேடிஸ் யாராவது பார்க்கணும் வைக்கணுன்றாங்க. யாருமே இல்லாம ஒரு ஒத்தாளா கடந்துக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க, மற்றபடி நான் உங்களை எதுவும் சிரமப்படுத்தலை. பார்க்கவும் பாவமாக தான் இருக்கு. என்ன நீ தொலைகிறது? சரி, ஒரு நாள் தானே இருந்துட்டு வா. நாளை காலையில் விடிய காத்தால வீட்டில் வந்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கிறேன். இல்லைங்க, பொண்ணை நானே கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டுறேன். நானே வந்து கூட்டிகிட்டு வரேன். அம்மா எப்படியோம்மா, இதனால தாம்மா இந்த ஆள் விட்டான், இல்லைன்னா விட்டுருக்கவே மாட்டான் தெரியுமா? அடியே முதல்ல இந்த சேலை துணியை மாற்றி தொலைடி, பார்க்கவே சகிக்கலை. எப்படி தேவதை மாதிரி வளர்த்து வச்சிருந்தேன் என் பிள்ளைய, இப்படி தேவாங்க கிடக்க மாற்றி வச்சிருக்கிறான். கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்படியா வளர்த்த என் பிள்ளைய இன்னைக்கு இப்படி சீரழிஞ்சு சின்ன பின்னமா நிற்கிறாளே. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. ஏங்க முதல்ல பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய், இல்லைன்னா பிள்ளைக்கு அங்கே துணி எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. இதை பார்க்க அப்படி எனக்கு எரியுது. சரி. கடை திறந்தாலே இவளுக்கு வரவழைகள்லாம் உங்கள் பையனை பற்றி தகவல் கிடைச்சதா, உங்கள் பையனை பற்றி தகவல் கிடைச்சதே தான் கேட்குறாளுங்க. வர ஆளுகளை ஜாமான் வாங்கிட்டு போகிற ஆளுகளான்னு இருக்க மாட்டேங்கிறாளுங்க. வரும்போதெல்லாம் கேட்குறாளுங்க. ஏன் வந்தால் சொல்ல மாட்டாங்களா? தகவல் தெரியாம தானே பைத்தியம் பிடிச்சி போய் நான் கிடக்கிறேன். அவன் நம்மள நோண்டி விட்டு வேலை பார்ப்பாளுங்க போல இருக்கு. என்ன ஆச்சு? ஏன் அப்படி ரோட்ல நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு புலம்பிக்கிட்டு கிடக்குறவ? ஆனா அது ஏன் கேட்குற சரோசா? இந்த ஜாமான் வாங்க வந்தாளுங்கண்ணா ஜாமான் மட்டும் வாங்கிட்டு போகணும். ஓடி போன பையன் வந்துட்டானா? எதுவும் தகவல் தெரிஞ்சுதா? எங்க இருக்காங்களாமா, எப்படி இருக்காளுங்களாமா? எல்லாம் காசு நேரத்துக்கு கரைஞ்சிருக்குமா? ஐயோ இவளுக்கு பதில் சொல்றதுக்குனே நான் சாப்பிடணும் போல இருக்குது. தொண்டை தண்ணி வத்துறதுக்கு ஒரு ஆள் ஒருத்திக்கு சொல்லி முடிச்சா இன்னொருத்தி வந்து கேட்கறான். இவளுக்கு இதே ஒரு பழக்கம். நம்ம ஊருக்காரிகளை பத்தி தான் நல்லாவே தெரியுமே. யானை வீட்டுல எப்படா இடி உழுகணும்ல காத்துக்கிட்டு கிடப்பாளுங்க. அதுதான் அப்படிதான் காத்துக்கிட்டு இருப்பாளுங்க போல இருக்குது. என்ன ஆத்தல மாவுளி எங்க போயிட்டு வரீங்க? சேலை துணி இருந்துச்சு, அதான் சரி அந்த பிளவுஸ் பிள்ளைக்கு தைக்கிறான் அப்படின்னு சொல்லிதான் போய் கூட்டிக்கிட்டு போயிட்டு டவுன்ல போய் பிளவுஸுக்கு அளவு கொடுத்துட்டு வந்தோம். ஏன் நம்ம ஊர்ல எல்லாம் ஆளே இல்லையா?
இங்க இருந்து அங்க போயிருக்கீங்க? ஆமா, நம்ம ஊர்ல யார் ஒழுங்கா தைக்கிறா? ஒரு பிளவுஸ் ஒழுங்கா தப்பாளுங்க. சரி, ஒழுங்கா தச்சிடலாம்னு சொல்லி அடுத்த பிளவுஸ் கொடுத்து அது கோணல் மாடலமா இருக்கும். கையிட்ட கொச கொச கொசன்னு பின்னாடி இழுத்து முன்னாடி அசிங்கமா. அதனால தான் டவுன்ல போய் கொடுத்துட்டு வந்தோம். சரி சரி, உள்ள எப்ப ஊருக்கு போகுது? மாப்பிள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு வெளியூர்ல. அவர் வேலை முடிஞ்சு வந்தோடனே கூட்டிட்டு போவாரு. இவங்க மாமியார் கிட்ட இருக்க முடியுமா? அதனால தான் அங்கேயாமா ஒத்தையில நீ கஷ்டப்படணும், நீங்க வந்து இரு, மாப்பிள்ளைக்கு மீட்டிங்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ போன்னு சொல்லிட்டேன். அதான் புள்ள இருக்கா, வந்து கூட்டிக்கிட்டு போவாரு. ஏமா உண்மையை சொல்ல வேண்டியதானே, எதுக்கு நீ அப்படி சொல்ற? அடியே, ஊருக்கார விஷயம்னா உலகத்துக்கே தெரியற அளவுக்கு பேசணும். நம்ம வீட்டு விஷயம்னா கமுக்கமா மறைக்கணும்டி. நான் பாட்டுக்கு என் புள்ள இப்படி சண்டை போட்டு வந்திருக்கா அப்படி இப்படின்னு சொன்னேன்னு வைக்கி, ஊர் முழுக்க தண்டார அடிச்சிருவாளுகடி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தான் இப்போ இவளு கேட்குற மாதிரி நம்ம கேட்பாளுக. இவளே ஒருத்தர் விடாம எல்லாத்தையும் சொல்லுவா. அப்படியே மூடி மறைச்சிட்டேன். ஆத்தாடி, மாமியார் கிளவி சல்லுன்னு வந்து நிக்குதே. எம்மா, என்ன வெயில் கொளுத்து எடுக்குது. வெளியே போயிட்டு வர முடியும் போல இருக்கு. ஐயோ, ஆட்டுக்கு புல்லு இல்லாம அங்க அலைஞ்சு ஐயோ அப்பா, தலைவலியே வந்துருச்சம்மா. எங்கடா வெளியே கூட கிளம்புன மாதிரி இருக்கு? அதானே, வெளியே போகும்போதே எங்க போறேன் ஏது போறேன்னு கேட்டா தானே அப்பதான் விளங்கும். அது ஒன்றும் இல்லைம்மா, இங்கதான் பக்கத்தில் போயிட்டு வரோம். எங்க? எங்கன்னு சொன்னாதான் தெரியணுமா? பக்கத்தில் ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம். சரியா? பாத்தியா என் பையனை எப்படி மாத்தி வச்சிருக்கா பாத்தியா? ஒரு காலத்துல நான் கோடு கழிச்சா தாண்ட மாட்டான். இன்னைக்கு அவளை ஊரை சுத்துறது கூட்டிகிட்டு போயிட்டு பக்கத்துல போறனியா பக்கம்? இரு உனக்கு இருக்குது. வீட்டில் வேலை செய்யறதுனா இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்றாளுங்கம்மா. அதுவே ஊரை சுத்துறதுனா எந்த வழியும் வர மாட்டேங்குது. அதுதான் என்ன மாயமந்திரம்னு தெரிய மாட்டேங்குது. ஐயா, வந்துட்டீங்களா? வந்துட்டோம் ஐயா. என்ன எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுங்கய்யா. நாங்களும் சரி நீங்கள் எப்படியும் வந்துடுவீங்கன்னு பார்த்தோம். ஆளையே காணோம். இல்லைம்மா, கோவிலில் சரியான கூட்டம். அதுவும் இல்லாமல் அங்காளி பங்காளியெல்லாம் வந்து குலதெய்வ கோயிலில் கும்பாபிஷேகம் வைக்கிறத பற்றி பேச்சுவார்த்தை வேற நடந்துச்சா. அதனால சரி அங்கே பேசி எல்லாம் முடிச்சு வரத்துக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சு. அதனால தான் வர முடியல. ஆனால் எங்கள் 2 பேர்த்துக்கும் உங்களை நினச்சே தான் கவலை. ஐயோ, இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது பக்கத்தில் நம்ம இல்லாமல் போயிட்டோமேனு ஒரே வருத்தமாகி போச்சு. நாங்க இல்லைனாலும் அம்மா இருந்தாங்கல்ல, அவங்க வச்சு எல்லாம் பண்ணீங்க தானம்மா. பிள்ளைங்க தான் கேட்கவே இல்லைங்கய்யா. நீங்கள் முன்ன இருந்து எல்லாம் பண்ணுங்க வைங்கன்னு. அப்புறம் எல்லாம் நான் தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுவும் இல்லாமல் எல்லாம் பண்ணுங்க வைங்கன்னா, ஐயோ நான் செஞ்சு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டே செஞ்சாங்க. என்னத்துக்கு பயம்? நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம செய்கிறோம். இதில் எதுக்கு பயம்? அப்படி இல்லைம்மா, நான் புருஷன் இல்லாதவ. நான் போய் முன்ன நின்று எல்லாம் பார்த்து வச்சு எல்லாம் பண்ணேன்னா அப்புறம் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்றுனா சிரமமாக இருக்கும்லம்மா. அவங்க கஷ்டப்பட்டு இப்போ தான் பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வந்திருக்குங்க. இந்த நேரத்தில் நான் ஏதாவது என்னால் அவங்க கஷ்டப்படுறமே ஆயிடக்கூடாது. அதான். இங்க பாருங்கம்மா, இப்போ ஒரு விசேஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களே, ஒரு கல்யாணம் காட்சி, காது குத்து, இன்னும் ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு வராங்கன்னா வர 100 பேர்ல 50 பேர் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. 50 பேர் எப்படா இவெல்லாம் நல்லா இருக்கான்னு நினைப்பாங்க. இதுல ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, இவனுக்கெல்லாம் எங்க இருந்து தான் பணம் வருதோ, கொள்ளையடிச்சு தான் சம்பாதிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இதுங்களாம் நல்லாவா இருக்க போதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க, இப்ப இந்த அளவுக்கு வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் போனா ஆளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா மனசுல நினைப்பாங்கம்மா. ஆனா பெத்தவங்களும் நம்ம மேல உண்மையா பாசம் இருக்கவங்க மட்டும்தான் பட்ட கஷ்டத்துக்கான பலன் இவங்க அனுபவிக்கிறாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. புரியுதுங்களா? நீங்க மனசார இவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு எல்லாம் பண்ணுவீங்க. உங்களோட ஆசீர்வாதம் இந்த பிள்ளைங்களுக்கு அந்த கடவுளே வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி. புரியுதுங்களா? இப்படி நீங்களே எதையும் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்க. சரிங்க ஐயா. சரிம்மா, கோவிலில் பொங்கல் சுண்டல் வாழைப்பழம் எல்லாமே வச்சு கொடுத்தாங்க. தட்டு எடுத்துட்டு வரேன், எல்லாருக்கும் பிரசாதம் எடுத்தாரேன்.
ஆ சரிங்கம்மா. சரியா? எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க.